இந்த வீடியோல தியரிட்டிக்கலா எஸ்டிபிய பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே. அகைன் இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். அப்கமிங் வீடியோஸ்ல பிராக்டிகலா லேபோட சேர்த்து அ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோர் இன் டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எஸ்டிபி? எஸ்டிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால். இது வந்து நம்மளோட IEEE ஸ்டாண்டர்ட்ல 802.1D அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி, ஒரு லேயர் 2 நெட்வொர்க்ல 2 ஸ்விட்சஸ்க்கு நடுவுல ஆர் 2 டிவைஸ்க்கு நடுவுல நீங்க மோர் தென் 1 ஆக்டிவ் லிங்க் வச்சுக்க முடியாது. ஆர் 2 ஆக்டிவ் லிங்க்ஸ் வச்சுக்க முடியாது. 2 டிவைஸ் இருக்கு. ஏ அண்ட் பின்னு 2 ஸ்விட்ச் இருக்கு அப்படின்னா, இந்த லேயர் 2 நெட்வொர்க்ல உங்களால ஒரு ஆக்டிவ் லிங்க் தான் இந்த ஏக்கும், பிக்கும் நடுவுல வச்சுக்க முடியும். ரிடண்டன்சிக்காக நீங்க இன்னொரு லிங்க் கொண்டு வரீங்கன்னா, அந்த லிங்க ஆக்டிவா வச்சுக்க முடியாது. ஓகே. ஏன் அப்டின்னா, எஸ்டிபி வந்து பை டிஃபால்ட்டாவே சிஸ்கோ ஸ்விட்சஸ்ல ரன் ஆகும். இந்த எஸ்டிபி வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த ரிடண்டன்ட் லிங்க பிளாக்கிங் ஸ்டேட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணிரும். ஓகே. அப்படி ஒரு வேள ஃபோர்ஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாரி நான் காமிச்சேன் இல்லையா? அ பிராட்காஸ்ட் ட்ராம் நடக்கும். ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். லேயர் 2 லூப் ஃபார்ம் ஆயிரும். அது மூலமா பிராட்காஸ்ட் ட்ராம் நடந்து, அதோட மேக் அட்ரஸ் டேபிள் வந்து இன்கன்சிஸ்டென்ட் ஆயிரும். அப்புறம் வித்தின் 2 டூ 5 செகண்ட்ஸ் த என்டையர் நெட்வொர்க்கும் டவுன் ஆயிரும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் சிஸ்கோ டிவைஸஸ்ல பை டிஃபால்ட்டாவே எஸ்டிபி வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதனால நீங்க வந்து 2 டிவைஸ்க்கு நடுவுல ஒரு லேயர் 2 நெட்வொர்க்ல ஒரு ஆக்டிவ் லிங்க்குக்கு மேல ரிடண்டன்சிக்கு இன்னொரு லிங்க்க நீங்க எனேபிள் பண்ணும்போதே, ஆட்டோமேட்டிக்காவே அந்த லிங்க்க பிளாக்கிங் ஸ்டேட்ல வச்சிருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களோட ஆக்டிவ் லிங்க் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டவுன் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த பிளாக்கிங் ஸ்டேட்ல இருக்க இன்னொரு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிடும். சரிங்களா? அப்போ இட் ஹெல்ப்ஸ் டூ பிரிவென்ட் த நெட்வொர்க் ஃபெயிலியர் ரிடண்டன்சி கொண்டு வந்துரும். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து சிஸ்கோ கேட்டலிஸ்ட் ஸ்விட்சஸ்ல எல்லாமே டிஃபால்ட்டாவே எனேபிள் ஆயிருக்கும். இதுல ஒரு மெயின் ட்ராபேக் என்ன அப்டின்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்லோ கன்வர்ஜென்ஸ். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா? பிளாக்கிங் ஸ்டேட்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து மெயின் லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா, பேக்கப் லிங்க் அப் ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கு அந்த டிரான்சிஷனுக்கு சில டைம் ஆகும். அந்த ஸ்டேட் ஆஃப் போர்ட் வந்து பிளாக்கிங் ஸ்டேட்லேருந்து லிசனிங் வந்து அதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் அந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட் மாரி அது வர்றதுக்கு ஒரு 30 டூ 50 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால வந்து அந்த 30 டூ 50 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் அன் இம்பாக்ட், சர்விஸ் இம்பாக்ட். பட் ஆனா இத ஓவர்கம் பண்றதுக்கு வேற வேற அடுத்தடுத்த டெக்னாலஜிஸ் இருக்கு. இந்த எஸ்டிபிலயே வந்து இன்னும் ரேப்பிடா பண்ற மாரி இந்த மாரிலாம் வந்து நெறைய இருக்குது. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லெட்ஸ் கோ வித் எஸ்டிபி. இந்த எஸ்டிபி வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம். ஸோ வி ரெஃபர் தெம் அஸ் எஸ்டிஏ. இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் இட் டிடெக்ட்ஸ் எனி லூப். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்வொர்க்ல இருக்க எல்லா லிங்கையும் கன்டினியூஸா மானிட்டர் பண்ணும். ஏதாவது ஒரு லிங்க்கு லூப் கிரியேட் பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கலி அத பிளாக் பண்ணும். அதே நேரத்தில மெயின் லிங்க் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பேக்கப் லிங்க் அந்த பிளாக்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு லிங்க்க இம்மீடியட்டா எனேபிள் பண்ணும். இம்மீடியட் இன் தி சென்ஸ் இட் ஃபாலோஸ் சம் ப்ரொசீஜர். சில ஸ்டேட் ஆஃப் ட்ரான்சிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அத எனேபிள் பண்ணிரும். இட் புரொவைட்ஸ் ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் லூப் பிரிவென்ஷன். இதுல வந்து பிபிடியூ அதாவது பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ்னு இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆம், இத வந்து நம்ம வந்து இந்த செக்ஷன்ல அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயிலா தனியா இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ வந்து இந்த டோபாலஜில இருக்கிற எல்லா ஸ்விட்சஸுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த டோபாலஜிய லேர்ன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் எஸ்டிபி. இது நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். நம்ம எஸ்டிபி யூஸ் பண்ணல அப்டின்னா, நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும்? ஒரு ரிடண்டன்சி தேவைப்படுற ஒரு என்வைரன்மென்ட்ல அப்டின்னா, பிராட்காஸ்ட் ஸ்டார்ம் நடக்கும். மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் இட் ரிசீவ்ஸ் தி டூப்ளிகேட் ஃப்ரேம்ஸ் இல்லையா? ஸோ அதே மாரி மேக் அட்ரஸ் டேபிள் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அன்னெசசரி ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே மாரி கம்ப்ளீட் நெட்வொர்க்கும் ஒரு 2 டூ 5 செகண்ட்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிரும். நீங்க ஒரு வேள போன வீடியோ பார்க்கலன்னா, அது ஒரு தடவ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அதில கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இத பத்தி. ஸோ, அதனால வி டோன்ட் வாண்ட் டூ ஸ்பெண்ட் டைம் அகைன் ஹியர். ஆல்ரைட். ஸோ, எஸ்டிபின்னா இதுதான். நம்ம வந்து லாங் ஸ்டோரி ஷார்ட் ரிடண்டன்சிக்காக நம்ம இன்னொரு லிங்க் தேவைப்படுது. ஆனா, லேயர் 2 நெட்வொர்க் பொறுத்தவரைக்கி, ஒரு ஆக்டிவ் லிங்க்க்கு மேல 2 டிவைஸ்க்கு நடுவுல இன்னொரு லிங்க் வச்சுக்க முடியாது. பட் அப்படி வச்சுக்கும்போது, எஸ்டிபி அந்த பேக்கப் லிங்க் அந்த ரிடண்டன்சி லிங்க்க டெம்பரரியா பிளாக்கிங் ஸ்டேட்ல வச்சுக்கிறோம். ஃபார் எனி ரீசன் ஆக்டிவ் லிங்க் டவுன் ஆச்சு அப்படின்னா,
அப்போ இந்த ரிடண்டன்ட் லிங்க் அந்த பிளாக்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க அப் பண்ணி விடும். ஓகே. ஆனா, இந்த ஆப்பரேஷன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு இதுல சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. சில மெக்கானிசம்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி சில ஆப்பரேஷன்ஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ, நம்ம எஸ்டிபி பத்தி டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த எஸ்டிபில என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து இந்த எஸ்டிபியோட ஆப்பரேஷன்ஸ் எப்படி நடக்குது இந்த காம்போனன்ட்ஸ யூஸ் பண்ணி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். ஸோ, ஸ்டார்ட்டிங் வித் ஃபர்ஸ்ட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்டிபி. அகெயின் இந்த வீடியோல நான் வந்து இத பத்தின ஒரு ஒரு ஹை லெவல்ல பேசிக்ஸ தான் நான் சொல்றேன். அடுத்த வீடியோல நம்ம வந்து எஸ்டிபியோட ஆப்பரேஷன்ஸ் எப்படி நடக்கும்? அந்த இது எப்படி நடக்குது? அந்த எலக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் காமிக்கும்போது, பிராக்டிகலா நான் உங்களுக்கு லேப்ல ஒவ்வொரு இத பத்தியும் டீட்டெயிலா காமிக்கிறேன். ஓகே. So STP uses a tree-like structure to form a loop-free path based on below components. ஸோ பேசிக்கா அந்த எஸ்டிபி வந்து இந்த லூப் ஃப்ரீ டோபாலஜி பில்ட் பண்ணுது இல்லையா? இது வந்து அ எத இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு மரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மரத்துக்கு கீழ ஒரு ரூட் இருக்கு. மரத்துக்கு மேல அப்படியே பிரான்ச்சஸா வந்து அந்த அப்படியே ஒரு ஒரு பெரிய அரச மரமோ, இல்ல ஒரு பெரிய வேப்ப மரமோ இருக்கிற மாரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரம். கீழ ரூட் இருக்கு. அதோட ஆணி வேர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளைகளா போகுது. கரெக்ட்டா? இதே கான்செப்ட் தான் இவங்க வந்து டோபாலஜிக்குள்ள கொண்டு வந்திருக்காய்ங்க. அதனால தான் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ன்னு வச்சிருக்காங்க இதுக்கு பேரு. ஓகே. ஸோ இதுக்கு அதனால தான் இங்க வந்து ரூட் பிரிட்ஜ் ரூட் ஓகே. ஸோ வேரு. ரூட் பிரிட்ஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அணிவேர். அந்த டோபாலஜிக்கே மூலாதனம் இதுதான். ஓகே. ரூட் பிரிட்ஜ், நான் ரூட் பிரிட்ஜ், ரூட் போர்ட்ஸ், டெசிக்னேட்டட் ரூட் போர்ட்ஸ் அண்ட் அட் லாஸ்ட் பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட். இது வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது. இங்க மெயினா நம்ம பார்க்கக்கூடியது இந்த 4 விஷயம் தான் டோபாலஜில. சரிங்களா? இது வந்து இந்த டோபாலஜில இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெசேஜஸ். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரூட் பிரிட்ஜ் பார்க்கலாம். அடுத்து நான் ரூட் பிரிட்ஜ் பார்க்கலாம். அடுத்து ரூட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட். ஃபைன். நான் அகைன் திருப்பி சொல்றேன். இப்போ நம்ம தியரிட்டிக்கலா இத பத்தின ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிராக்டிகலா ஒண்ணொண்ணு பத்தியும் டீட்டெயில்டா புரிஞ்சுக்கலாம். ஃபைன். ஸோ ரூட் பிரிட்ஜ் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒன் அமங் த ஸ்விட்ச் இன் த நெட்வொர்க் வில் பி செலக்டட் அஸ் அ ரூட் பிரிட்ஜ் தட் புரோவைட்ஸ் தி இன்டர்கனெக்ஷன் டூ ஆல் ஸ்விட்ச். ஸோ நான் என்ன சொன்னேன்? ரூட் பிரிட்ஜ் ரூட் ரூட் ஆணி வேர் இல்லையா? வேருன்னு சொல்றோம். இப்போ உங்களோட டோபாலஜில நீங்க ஒரு 20 ஸ்விட்ச் இருக்கு, இல்ல ஒரு 10 ஸ்விட்ச் இருக்கு அப்டின்னா, இந்த 10 சுவிட்சுக்குள்ள ஒரு எலக்ஷன் நடக்கும். இந்த 10 பேத்துல ஒரு ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு ரூட் பிரிட்ஜா எலெக்ட் ஆகும். அந்த ஸ்விட்ச் தான் அணிவேர். மத்த எல்லாருமே அவங்களுக்கு அந்த ஸ்விட்சுக்கு மேல இருக்கிற மாரி. ஓகே. அப்போ இந்த டிராஃபிக் எல்லாமே வெளிய போகணும். கேட்வே வழியா எய்தர் வேன் கனெக்டிவிட்டிக்கோ, இன்டர்நெட்டுக்கோ, ஈவன் தோ வித்தின் கம்யூனிகேஷன் வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த கீழ இருக்கிறவங்கலாம் மேல வேனுக்கோ, இன்டர்நெட்டுக்கோ போகணும் அப்டின்னா, அப்ப எல்லா ஸ்விட்சஸும் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? யார் கூட போயிருப்பாங்க அப்டின்னா, அந்த ரூட் பிரிட்ஜுக்கு போயி, அவர் வழியா தான் வெளிய போவாங்க. சரியா? ஆல் த அதர் ஸ்விட்சஸ் இன் த நெட்வொர்க் ஷுட் ஹேவ் அ பாத் டூ தி ரூட் பிரிட்ஜ். அப்போ உதாரணத்துக்கு 10 ஸ்விட்சஸ் இருக்கு. அ அந்த 10 பேத்துல ஒரு எலக்ஷன் நடந்து, ஒரு ஸ்விட்ச் ரூட் பிரிட்ஜா அ டிக்ளேர் ஆகும். அ அப்படின்னு சொல்றோம். அப்போ மிச்சம் இருக்க 9 ஸ்விட்சும் இந்த ரூட் பிரிட்ஜ் கூட டைரக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கணுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோல ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் எஸ்டிபில ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு டோபாலஜிக்கும் என்ன மாரி வரும்? இது எப்படி ஒர்க் ஆகுன்றத, டிஃபரண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் டோபாலஜிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இப்பொழுதைக்கு இது. சரியா? அடுத்து ரூட் பிரிட்ஜ் கேன் பி எலெக்டட் ஆட்டோமேட்டிக்கலி பை தி எஸ்டிபி. நம்ம எஸ்டிபி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி பை டிஃபால்ட்டாவே சிஸ்கோ சிஸ்டம்ஸ்ல எனேபிள் ஆயிருக்கும். சிஸ்கோ ஸ்விட்சஸ்ல. நீங்க கனெக்ஷன் போட்ட உடனே அதுவே வந்து லேர்ன் பண்ணி ரூட் பிரிட்ஜ எலெக்ட் பண்ணிக்கும். ஹவெவர் நம்ம நெட்வொர்க்குக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து நான் இந்த ஸ்விட்ச தான் ரூட் பிரிட்ஜா வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, தட் இஸ் பாசிபிள். உதாரணத்துக்கு நான் 10 ஸ்விட்ச் வச்சிருக்கேன். இந்த 10 ஸ்விட்ச்ல ஒரு 8 ஸ்விட்ச் பழைய ஸ்விட்ச். ஒரு 2 ஸ்விட்ச் நான் மாடர்னா ஒரு புது ஸ்விட்ச் ஒரு நல்ல நல்ல அ ஒரு நல்ல ஹார்ட்வேர் செட்டோட நான் 2 புது ஸ்விட்ச் வச்சிருக்கேன். நல்ல த்ரூபுட் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் இருக்கு. ஓகே. நல்ல கெப்பாசிட்டி இருக்கு அந்த அந்த புது ஸ்விட்சுக்கு அப்படின்னும்போது,
எனக்கு அப்ப ஏன்னா ரூட் பிரிட்ஜ்ன்னும்போது எனக்கு கீழ இருக்க லேண்ட்ல இருக்க டிராஃபிக் எல்லாமே வேனுக்கு போகணும் அப்டின்னா, அந்த ரூட் பிரிட்ஜ் வழியா தான் வெளிய போக போகுது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பழைய சுவிட்சு, ஒரு லோ த்ரெஷோல்டு இருக்கக்கூடிய ஒரு லோ பெர்ஃபார்மன்ஸ் சுவிட்ச நான் ரூட் பிரிட்ஜா வைக்கிறதுக்கு பதிலா, நானே வந்து இந்த புதுசா இருக்கிற ஒரு சுவிட்ச்ல நம்ம வந்து ரூட் பிரிட்ஜா ஆக்ட் பண்ண வைப்போம். எல்லா டிராஃபிக்கும் இது வழியா கேட்வேக்கு ரீச் பண்ற மாரி வைப்போம் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, நான் மேனுவலா அந்த சுவிட்ச ரூட் பிரிட்ஜா பண்ணணும்னு நெனச்சாலும் பண்ண முடியும். ஸோ ஸோ பை டிஃபால்ட்டாவே எஸ்டிபி வந்து ஒரு சுவிட்ச எலக்ட் பண்ணி ரூட் பிரிட்ஜா வச்சுக்கிறோம். எனக்கு அந்த சுவிட்சை ரூட் பிரிட்ஜா யூஸ் பண்ண இஷ்டம் இல்ல. நானே ஒரு சுவிட்ச ரூட் பிரிட்ஜா டிக்ளேர் பண்ணணும் மேனுவலானாலும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து நான் ரூட் பிரிட்ஜ். ஸோ ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் தான் வேறு. மத்த எல்லாருமே நான் ரூட் பிரிட்ஜ். ஓகே. ஸோ ஆல் அதர் ஸ்விட்சஸ் இன் தட் நெட்வொர்க் டோபாலஜி எக்ஸெப்ட் த ரூட் பிரிட்ஜ் இஸ் நோன் அஸ் த நான் ரூட் பிரிட்ஜ். ஓகேங்களா? அந்த எலக்ஷன்ல யாரு ஒருத்தர் இப்போ 10 சுவிட்ச்ல ஒருத்தர் ரூட் பிரிட்ஜ் ஆயிட்டாரு அப்படின்னா, மிச்சம் இருக்க 9 பேரையுமே நம்ம நான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் ரூட் பிரிட்ஜ், நான் ரூட் பிரிட்ஜ். ஆல்ரைட். இப்போ ரூட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட். இப்போ ரூட் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த போர்ட் அட் நான் ரூட் பிரிட்ஜ் தட் லீட்ஸ் டுவர்ட்ஸ் த ரூட் பிரிட்ஜ். ஓகே. ரூட் பிரிட்ஜ் டோபாலஜில ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அந்த ரூட் பிரிட்ஜ நான் போய் அடையறதுக்கு, என்னோட நான் ரூட் பிரிட்ஜ்ல ஒரு போர்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து ஆ ரூட் போர்ட். ஓகேங்களா? நான் ஒரு ஒரு சின்ன டோபாலஜி ஒரு டயகிராமோட காமிக்கிறேன். இப்போ மேபி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இத பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சின்ன கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒன்ஸ் நீங்க திருப்பியும் இத ஒரு வேள கன்ஃப்யூஷன் ஆச்சுன்னா, இந்த கண்டிஷன்ஸ் நீங்க திருப்பி வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதே மாரி இப்ப நான் அடுத்த 2 ஸ்லைட்ல இப்ப நான் டோபாலஜி காமிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். திருப்பியும் அடுத்த வீடியோலயும் நம்ம பிராக்டிகலா நம்ம வந்து பாக்கெட் ரேசர்ல நம்ம காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே. ஸோ டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட். அடுத்து the root port will have low cost to the root bridge. ஓகே. இப்போ ஒரு விஷயம் என்ன சொன்னோம்? ரூட் போர்ட்ன்றது நான் ரூட் பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட். அந்த போர்ட் வழியா நான் வந்து ரூட் பிரிட்ஜ்ல கனெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்றோம். ஓகே. இப்போ எனக்கு தேர் மே பி சம் சிட்யூவேஷன் வேர் ஐ ஹேவ் மோர் தென் ஒன் போர்ட். ரூட் பிரிட்ஜ் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு. இல்ல வேற வேற டோபாலஜில ஒவ்வொரு மாரி இருக்கும். அந்த மாரி சிட்யூவேஷன் வரும்போது எந்த கனெக்டிவிட்டிக்கு லோ காஸ்ட் இருக்கு, எந்த பாதைக்கு கம்மியான காஸ்ட் இருக்கோ, அந்த போர்ட் தான் ரூட் பிரிட்ஜ்ன்னு சொல்றோம். சாரி ரூட் போர்ட்ன்னு சொல்றோம். எந்த போர்ட் வழியா போகுற அந்த கனெக்டிவிட்டிக்கு லோ காஸ்ட் இருக்கோ, தட் இஸ் ரூட் போர்ட். அடுத்து அப்ப காஸ்ட்லாம் என்ன அப்டின்னா, இத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே. ஸோ, அ ரூட் பிரிட்ஜ் டஸ் நாட் ஹேவ் எனி ரூட் போர்ட். அப்போ இதுலருந்து என்ன புரியுது? ரூட் பிரிட்ஜ்ல எந்த ரூட் போர்ட்டும் கிடையாது. ரூட் போர்ட்டும் நான் ரூட் பிரிட்ஜ்ல தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து எவ்ரி நான் ரூட் பிரிட்ஜ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ரூட் போர்ட். ஏன்னா அந்த நான் ரூட் பிரிட்ஜோட டிராஃபிக்க நம்ம மேல ரூட் போர்ட்க்கு எடுத்துட்டு போறது, ரூட் பிரிட்ஜ்க்கு எடுத்துட்டு போறது ரூட் போர்ட்டோட வேலை. ஆல்ரைட். இப்போ டெசிக்னேட்டட் போர்ட். ஸோ டெசிக்னேட்டட் போர்ட் அப்டின்னா என்னன்னா, ஈச் லேன் செக்மென்ட் வில் ஹேவ் ஒன் டெசிக்னேட்டட் போர்ட். ஓகே. ஒவ்வொரு லேண்ட் செக்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கும். எவ்ரி நான் ரூட் பிரிட்ஜ் வில் ரிசீவ் த ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் தி டெசிக்னேட்டட் போர்ட் அண்ட் ஃபார்வர்ட் த சேம் த்ரூ இட்ஸ் ரூட் போர்ட் டுவர்ட்ஸ் த ரூட் பிரிட்ஜ். இப்போ ஏ, பி, சின்னு ஒரு 3 சுவிட்ச் இல்ல ஏ, பி, சி இல்ல டி அந்த மாரி இருக்கு. இப்ப டி வந்து பி கூட அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது வந்து டெசிக்னேட்டட் போர்ட்ஸ்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ நம்ம டெசிக்னேட்டட் போர்ட்ஸ்னா என்ன? ஒவ்வொரு லேண்ட் செக்மென்ட்டுக்கும் ஒரு டெசிக்னேட்டட் போர்ட்டாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஒரு நான் ரூட் பிரிட்ஜ் வந்து இந்த டெசிக்னேட்டட் போர்ட் வழியா வாங்குற டிராஃபிக்க தன்னோட ரூட் போர்ட் மூலமா மேல ரூட் பிரிட்ஜ்க்கு கொண்டு போகும். So the designated port is responsible for every LAN segment to be connected to the STP free topology. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காம்போனன்ட்ஸ்ல ரூட் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நான் ரூட் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரூட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிபிடிய பத்தி நம்ம தனி வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிபிடியுன்றது அகைன் ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டோபாலஜில இருக்க எல்லா ஸ்விட்சஸுமே எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. அது மூலமா தான் வந்து இதோட டோபாலஜியோட இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டு, நம்ம ஒரு வேள ஆக்டிவ் லிங்க் டவுன் ஆச்சு அப்டின்னா தெரிய வருது இல்லையா? இது எல்லாமே பிபிடி மூலமா தான் தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்து பாத் காஸ்ட். ஸோ நம்ம ஒரு இதுல இங்க பார்த்தோம். பாத் காஸ்ட் எதுக்கு கம்மியா இருக்கோ, அவர் அவர் அந்த போர்ட் யூஸ் பண்ணிப்பாங்க அப்டின்னு. இங்க பார்த்தீங்கன்னா,
All the non-root switch will reach the root bridge through its root port. Okay, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருப்பி the root port is calculated in every switch with its path cast. The port which has the lowest accumulated path cast value to reach the root bridge is elected as the root port. அப்படின்னா ஒரு நான் ரூட் பிரிட்ஜ்ல இருந்து நீங்க ரூட் பிரிட்ஜுக்கு போகணும் அப்படின்னா நான் ரூட் பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ரூட் போர்ட் வழியா நீங்க ரூட் பிரிட்ஜுக்கு போவீங்க. அதுலயும் மல்டிபிள் லிங்க்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மல்டிபிள் பாத் இருக்கு அப்படின்னா, எந்த பாத்துக்கு கம்மியான காஸ்ட் இருக்கோ அந்த பாத்த ப்ரிஃபர் பண்ணிக்கும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஜிபிபிஎஸ் லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான காஸ்ட் வேல்யூ 2. 1 ஜிபிபிஎஸ் லிங்க்னா காஸ்ட் 4. 155 எம்பிபிஎஸ் லிங்க்னா 14. 100 எம்பிபிஎஸ்னா 19. 45 எம்பிபிஎஸ்னா 39. 16 எம்பிபிஎஸ்னா 62. 100 எம்பிபிஎஸ்னா 100. ஸோ இதெல்லாம் காஸ்ட். 4 எம்பிபிஎஸ் லிங்க்னா 250. மேபி இங்க பாதி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 4 எம்பிபிஎஸ்னா 250. இதெல்லாம் காஸ்ட். மேபி இது நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த காஸ்ட் பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கணும். மீன்ஸ் ஒரு ஒரு அட்லீஸ்ட் இந்த 10 எம்பிபிஎஸ், 100 எம்பிபிஎஸ், 150 அட்லீஸ்ட் இந்த 100 வரைக்காவது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் டோபாலஜி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டோபாலஜி இருக்கு. இங்க ஸ்விட்ச் பில சில யூசர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. ஸ்விட்ச் சிலயும் சில யூசர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இப்ப நான் வந்து டைரக்ட்டா அந்த ஸ்விட்ச் பிய ரவுட்டர் கூடயும், ஸ்விட்ச் சி ரவுட்டர் கூடயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆ ஏதோ ஒரு லிங்க் கட் ஆச்சுன்னா என்டையரா டவுன் ஆயிரும். அதனால நான் ரிடண்டன்சிக்கு ஸ்விட்ச் ஏன்னு ஒண்ணு கொண்டு வந்து, இப்படி இந்த டோபாலஜி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த லிங்க் டவுன் ஆகுது. ஸ்விட்ச் பிக்கும் சிக்கும் இருக்க லிங்க் டவுன் ஆனாலும், ஸ்டில் ஐ ஹேவ் ரிடண்டன்சி. மீன்ஸ் ஸ்விட்ச் பியோட டிராஃபிக் எல்லாம் அதாவது இந்த யூசர்ஸோட டிராஃபிக்லாம் ஸ்விட்ச் பியிலருந்து ஏ போய் இங்கேருந்து இன்டர்நெட் போயிருவாங்க. ஆர் அப்லிங்க் போயிருவாங்க. அதே மாரி தான் ஸ்விட்ச் சி கீழ இருக்கிற யூசர்ஸும். இவங்க இங்க வந்து மேல போயிருவாங்க. இப்போ ஒருவேள இந்த பிக்கும் ஏக்கும் இருக்க கனெக்ஷன் மட்டும் கட் ஆகுது அப்படின்னா, ஸ்டில் ஐ ஹேவ் கனெக்டிவிட்டி. லைக் இந்த யூசர்ஸ் ஸ்விட்ச் பிக்கு வந்து இங்கேருந்து ஸ்விட்ச் சிக்கு வந்து இங்க ஏ போயிருவாங்க. அதே மாரி தான். மேபி ஃபார் சம் ரீசன் இது 2க்கும் நடுவுல இருக்க லிங்க் மட்டும் கட் ஆகுது அப்படின்னா, இந்த யூசர்ஸ் இங்க வந்து இங்க போய் ஸ்விட்ச் பிக்கு போய் அங்கருந்து ஸ்விட்ச் ஏக்கு போய் மேல போவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரிடண்டன்சி பாத். அப்போ ஒரே நேரத்துல 2 பக்கமும் கட் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, தேர் இஸ் நோ வே. இங்கேயும் கட் ஆச்சு, இங்கேயும் கட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இது டவுனு. ஓகேங்களா? ஒரு ஒரு ரிடன்டன்சி நம்ம பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் நீங்க அது அந்த மாரி ஒரு டோபாலஜி பில்ட் பண்றீங்கன்னா, அப்படியும் பண்ண முடியும். ஓகே. இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ டிசைன் இட். ஸோ நான் இந்த டோபாலஜிக்கு நான் இத சொல்றேன். ஓகே. ஃபைன். இப்போ ஜஸ்ட் கன்சிடர் தட் த கனெக்டிவிட்டி பிட்வீன் ஸ்விட்ச் பி அண்ட் ஸ்விட்ச் ஏ. இது வந்து ஒரு 1 ஜிபிபிஎஸ் லிங்க்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஸ்விட்ச் ஏக்கும் இதுக்கும் ஒரு 1 ஜிபிபிஎஸ் லிங்க் வச்சிருக்கிறீங்க. இங்கேயும் ஒரு 1 கிக் லிங்க் வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போ 1 கிக் லிங்க் அப்படின்னா என்ன? இட்ஸ் த காஸ்ட் ஃபார் 1 கிக் லிங்க் என்னது? 4. அப்போ இங்கேக்குக்கான லிங்க்குக்கான காஸ்ட் 4. இதுக்கான காஸ்ட்டும் 4. இதுக்கான காஸ்ட்டும் 4. ஓகே. இப்போ எனக்கு இந்த டோபாலஜில நீங்க இந்த கனெக்டிவிட்டி போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிபி எனேபிள்ட் ஆயிருக்கிறதுனால, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வேள இந்த ஸ்விட்ச் பியும் ஏயும் மட்டும் கனெக்ட் பண்றீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. திருப்பி இந்த ஏவையும் சியையும் மட்டும் கனெக்ட் பண்றீங்கன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எப்போ இந்த பியையும் சியையும் இன்டர் கனெக்ட் பண்ணி இது ஒரு க்ளோஸ்டு லூப்பா கனெக்ட் பண்றீங்களோ, இம்மீடியட்டா எஸ்டிபி வில் பிட்ச் இன். இம்மீடியட்டா இதுல எஸ்டிபி வந்து எலக்ஷன் ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஏன்னா, பை டிஃபால்ட்டாவே எஸ்டிபி வந்து இந்த 3 டிவைஸ்லயுமே எனேபிள் ஆயிருக்கும். அப்போ எப்போ வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு கனெக்டிவிட்டிய நம்ம பில்ட் பண்றோமோ, இம்மீடியட்டா எஸ்டிபியோட ஆப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சுரும். ஆ எந்த ஆப்பரேஷன்ஸ் அப்டின்னா, நம்ம இந்த காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ரூட் பிரிட்ஜ், நான் ரூட் பிரிட்ஜ், ரூட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட். ஏன்னா, இந்த காம்போனன்ட்ஸ வச்சு தான் இது எஸ்டிபியோட ஆப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டோபாலஜில யாரு ரூட் பிரிட்ஜ்ன்றத எலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரூட் பிரிட்ஜ் எலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரூட் போர்ட் எதுன்றது எலக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டெசிக்னேட்டட் போர்ட் எதுன்றது எலக்ஷன் நடக்கும். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் எஸ்டிபியோட ஆப்பரேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்றது. ஸோ அந்த எலக்ஷன் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முடியும். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு லிங்க் வந்து டவுன் ஆயிரும். ஓகேங்களா? மேபி அடுத்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன். இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இப்டி ஏற்கனவே இந்த இதுல இப்டி 3 கனெக்டிவிட்டி அதாவது க்ளோஸ்டா இருந்துச்சு இல்லையா? ஸ்விட்ச் ஏ, பி, சி இன்டர் கனெக்டடா இருந்துச்சு. இப்ப நம்ம இத க இ இப்ப இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். எப்போ நம்ம இப்டி ஒரு க்ளோஸ்டு இதா கனெக்ட் பண்றோமோ, இம்மீடியட்டா எஸ்டிபி வந்து வில் ரன்.
அண்ட் எஸ்டிபி ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆகும். மேபி இந்த டோபாலஜி படி இப்ப இந்த ஸ்விட்ச் வந்து ரூட் பிரிட்ஜா கன்சிடர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ஸ்விட்ச் வில் பிகம் ரூட் பிரிட்ஜ். அப்ப இது ரூட் பிரிட்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா, இத தவிர்த்து இருக்கிற மத்த ஸ்விட்சஸ்லாம் என்னவாயிருவாங்க? நான் ரூட் பிரிட்ஜ் ஆவாங்க. அப்போ ஸ்விட்ச் பியும், ஸ்விட்ச் சியும் வில் பிகம் நான் ரூட் பிரிட்ஜ். ஓகே. ஸோ இப்போ ரூட் போர்ட் இப்ப வந்து ரூட் பிரிட்ஜோட எலக்ஷன் முடிஞ்சோனயும், ஒரு ரூட் போர்ட்டோட எலக்ஷன் நடக்கணும். இப்ப ரூட் போர்ட்டோட எலக்ஷன் நடக்கணும்னா என்ன அதுக்கான விதி? ரூட் போர்ட்ன்றது இந்த நான் ரூட் பிரிட்ஜ்ல இருந்து ரூட் பிரிட்ஜ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய போர்ட். சரிங்களா? அது வந்து காஸ்ட் பேஸ் பண்ணி நடக்கும். ம். இப்போ ஆ நான் என்ன சொன்னேன்? இந்த கனெக்டிவிட்டிக்கு நம்ம 1 கிக் லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான காஸ்ட் 4. இந்த கனெக்டிவிட்டிக்கு நம்ம 1 கிக் லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான காஸ்ட் 4. இதுக்கும் 1 கிக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் 4. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன் என்ன? ரூட் பிரிட்ஜ எலெக்ட் பண்றது. அது முடிஞ்சிருச்சு. 2வது ரூட் போர்ட் இது பண்ணணும். ரூட் போர்ட்ன்ற கனெக்டிவிட்டி எத பத்தினது? நான் ரூட் பிரிட்ஜ்ல இருந்து ரூட் பிரிட்ஜ்க்கு போற கனெக்டிவிட்டி. சரியா? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஆல்ரெடி இருக்கு. டைரக்ட் கனெக்டிவிட்டி. இதோட காஸ்ட் 4. ஒருவேள நான் இத கால்குலேட் பண்ணேன்னா, எனக்கு இங்கருந்து நான் இங்க போகணும்னா, எனக்கு 4 அப்படின்ற காஸ்ட்ல போயிருவேன். ஒருவேள நான் இப்ப இந்த பாதையில போகணும் அப்படின்னு நெனச்சேன்னா, இது ஒரு 1 கிக் லிங்க், இது ஒரு 1 கிக் லிங்க். அப்போ இதுக்கான காஸ்ட் 4, இதுக்கான காஸ்ட் 4. 4 + 4 8. அப்போ இந்த ஸ்விட்சிலிருந்து நான் இங்கிட்டு போயிட்டா, 4ன்ற காஸ்ட்லயே நான் போயிருவேன். ரூ. 4 செலவு பண்ணி போயிருவேன். ஆனா, நான் இந்த பக்கம் போணும்னா ரூ. 8 செலவு பண்ணணும். ஓகே. அந்த மாரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். காஸ்ட் வந்து 8. அப்போ லோவஸ்ட் காஸ்ட் இருக்கிற போர்ட் எந்த போர்ட் ரூட் பிரிட்ஜ் கூட கனெக்ட் ஆயிருக்கோ, அதுதான் ரூட் போர்ட்டு. கரெக்ட்டா? இப்போ இந்த போர்ட் ஆஃப் ஸ்விட்ச் சி தான் இதோட கனெக்ட் ஆயிருக்க லோவஸ்ட் காஸ்ட் 4. ஒருவேள நான் இந்த இத நான் ரூட் போர்ட்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா, நான் அப்ப இந்த காஸ்ட்டையும் சேர்க்கணும், இந்த காஸ்ட்டையும் சேர்க்கணும். ஏன்னா நான் ரூட் பிரிட்ஜ் கூட மேல போணும் இல்லையா? அப்ப 4 + 4 8ன்னு ஆயிரும். இப்ப 8 விட 4 தான் கம்மி. ஸோ ஐ அம் டிக்ளேரிங் திஸ் போர்ட் அஸ் அ ரூட் போர்ட். ரூட் போர்ட்ன்றது என்னது? நான் ரூட் பிரிட்ஜ்ல இருக்கிற ஒரு போர்ட் என்னோட ரூட் பிரிட்ஜ்க்கு டிராஃபிக் எடுத்துட்டு போகக்கூடியது. ஓகே. அதனால இந்த போர்ட் ரூட் போர்ட் ஆயிருச்சு. அதே தான் இந்த பக்கமும். இப்ப நான் இந்த போர்ட்ல இருந்து ரூட் பிரிட்ஜ்க்கு போணும்னா, இந்த பக்கம் போனா எனக்கு வெறும் காஸ்ட் 4 தான். வேறல்ஸ் நான் இப்படி வந்து போணும்னு நெனச்சேன்னா 4 + 4 8. அப்ப இந்த போர்ட்டோட காஸ்ட் 8 ஆயிரும். நான் இத ரூட் போர்ட் ஆக்குனேன்னா. அதனால இத நான் ரூட் போர்ட் ஆக்க மாட்டேன். இத தான் ரூட் போர்ட் ஆக்குவேன். அப்போ ஸ்டெப் 2 நம்ம 2 பேருக்கும் ரூட் போர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்விட்சோட ரூட் போர்ட் இது. ஸோ தட் 4ன்ற காஸ்ட்லயே ரூட் பிரிட்ஜ் அடைஞ்சிருது. அடுத்து டெசிக்னேட்டட் போர்ட் எலக்ஷன்ஸ் நடக்கும். தென் வித் தட் இந்த போர்ட்ட பிளாக் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. எஸ்டிபியோட எலக்ஷன்ஸ்ல. ஸோ இப்போ இந்த யூசர்ஸ் உங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா, அவங்களோட ரெக்வெஸ்ட் வந்து ஸ்விட்ச் பிக்கு வரும். ஸ்விட்ச் பிலருந்து இந்த ரூட் போர்ட் வழியா ரூட் பிரிட்ஜ்க்கு போகும். இது வழியா ரவுட்டர்லருந்து வெளிய இன்டர்நெட்டுக்கு போயிரும். அது சேம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற யூசர்ஸ் யாராவது வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், வேன் ஆக்சஸ் பண்ணணும்னு இவங்களோட ரெக்வெஸ்ட் ஸ்விட்சுக்கு சிக்கு வரும். இங்கருந்து ஸ்விட்ச் ஏக்கு போகும். தென் இட் கோஸ் டூ ரவுட்டர் அண்ட் கோ டூ த இன்டர்நெட். ஃபார் சம் ரீசன் லைக் இப்போ இந்த பக்கம் லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசிக்கல் கேபிள் வந்து ஏதோ ஒரு காரணத்தில கட் ஆயிருச்சு. ஓகே. அப்ப என்ன ஆகும்? இம்மீடியட்டா எனக்கு இந்த லிங்க் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்க்கு வந்துரும். அப்போ இந்த யூசரோட ரெக்வெஸ்ட் ஸ்விட்ச் சிக்கு வந்து இங்கருந்து ஸ்விட்ச் பிக்கு போயி, இங்கருந்து ஸ்விட்ச் ஏக்கு வந்து வெளிய போகும். ஓகே. அப்போ என்னோட நெட்வொர்க்ல எல்லா டிராஃபிக்கும் வெளிய போறது யார் மூலமா? வெளிய போகணும் அப்டின்னா, ஸ்விட்ச் ஏ மூலமா தான் போகும். அதனால தான் இவரு ரூட் பிரிட்ஜ ஆக்ட் பண்றாரு. ஓகே. ஃபைன். ஸோ இப்ப நீங்க கேட்கலாம். அப்ப இங்க டவுன் ஆயிருச்சுன்னா, அப்ப இந்த பக்கம் போனா காஸ்ட் கூடாதா? 4 + 4 8 ஆகாதான்னு? தட்ஸ் ஃபைன். ஏன்னா இந்த பக்கம் எனிவே நமக்கு லோ காஸ்ட்டா இருந்தாலும் இந்த லிங்கே டவுன் ஆயிருச்சு. இப்போ நமக்கு டிராஃபிக் வெளிய போகணும்னா வேற வழி கிடையாது. அதிகமா காசு குடுத்து தான் போகணும். ஓகே. ஸோ காஸ்ட் வந்து 4 + 4ன்னு யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 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 ஹை லெவல்ல நான் வந்து ஷார்ட்டா தியரிட்டிக்கலா சொல்லியிருக்கிறேன். ஆனா, இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 3 ரூல்ஸ் ஆர் இந்த 3 ஸ்டெப்ஸ பேஸ் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரூட் பிரிட்ஜ் எலக்ஷன் நடக்கும். ஒரு டோபாலஜி போட்ட உடனே அதில ரூட் பிரிட்ஜ் எலக்ஷன் நடக்கும். அந்த எலக்ஷன்ல ஒரு ரூட் போர்ட் செலக்ட் பண்ணுவோம். மீன்ஸ் அதுவே செலக்ட் ஆகும். அப்படி இல்ல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்விட்ச ரூட் போர்ட் ரூட் பிரிட்ஜ் ஆக்கணும்னாலும் பண்ண முடியும். பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டூ எலெக்ட் a root bridge in the topology. செகண்ட் ஸ்டெப் செலக்டிங் ரூட் போர்ட். ஸோ இந்த ரூட் போர்ட்ன்றது என்னது? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நான் ரூட் பிரிட்ஜ் தட் இஸ் கனெக்டட் டுவர்ட்ஸ் தி ரூட் பிரிட்ஜ்.
சரியா? அடுத்து செலக்டிங் டெசிக்னேட்டட் அண்ட் நான் டெசிக்னேட்டட் போர்ட்ஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிராக்டிகலா புரிஞ்சுக்கலாம். இன் டெப்த்தா இந்த ஆப்பரேஷன்ஸ் பத்தி புரிஞ்சுக்கலாம்.